வணக்கம் ஃப்ரெண்ட், வெல்கம் டு டிஎஃப்சி சமையல் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது வந்து நம்ம செய்கிற ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸை வந்து ஒரு ஈவென்ட் எடுத்தோமா எப்படி ஆரம்பம்லேருந்து கடைசி வரைக்கும் எப்படி நடத்திட்டு வரோன்னு இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னுக்கு இந்த சேனலை வந்து நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். வந்து நம்ம ப்ராப்பர் பேப்பர் ஒர்க் செஞ்சு பிளான் பண்ணுவோம். என்னென்ன பொருட்கள் இந்த இவெண்ட்டுக்கு வாங்கணுமோ அதெல்லாம் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிடுவோம். அதே மாதிரி என்னென்ன ஜாமான் இந்த இவெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் வந்து நம்ம லிஸ்ட் பண்ணிடுவோம். அதே போல் ஒவ்வொரு ஐட்டமோட ரெசிபியும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். இந்த பிளானிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாள் முன்னைக்கு நம்ம ரெடி பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஈவெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற ஜாமானுங்க, கட்லரி, சர்விங் டிஷ் இதெல்லாம் வந்து முன்னைக்கே நம்ம எடுத்து வச்சுருவோம். எடுத்துகிட்டு போகிற முன்னுக்கு நம்ம நல்லா சுத்தப்படுத்தி ப்ராப்பராக பேக் பண்ணி தான் நம்ம எடுத்துகிட்டு போவோம். இந்த ஈவெண்ட்டுக்கு போகிற ஜாமான்லாம் வந்து ஒரு 3 நாள் முன்னுக்கே நம்ம எடுத்து வச்சுருவோம். இந்த மாதிரி லிஸ்ட் பிரகாரம் நம்ம எடுத்து வைக்கிறதுனால இந்த ஜாமான் வந்து மிஸ் பண்ணாது. ஏன்னா நம்ம ஈவெண்ட்டுக்கு போயிட்டோமா அந்த டைமில் வந்து ஒரு ஜாமான் மிஸ் பண்ணாலும் நம்ம திருப்பி நம்மளோட கிச்சனுக்கு போய் ஜாமான்லாம் எடுக்க முடியாது. அதனால வந்து நம்ம இன்னைக்கே வந்து வெல் ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரெசிபிக்கு பிரகாரம் ஒவ்வொரு பொருட்களும் வந்து மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருவோம். இந்த மாதிரி ரெசிபி பிரகாரம் பொருட்களை வந்து மெஷர் பண்ணி எடுத்து வைக்கிறதுனால நம்ம ஆக்கும் போது 100 பேருக்கு ஆக்கினாலும் சரி இல்லை 1000 பேருக்கு ஆக்கினாலும் சரி டேஸ்ட் வந்து ஓடாது. டேஸ்ட் வந்து அதே மாதிரி போல் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா காய்கறியை வந்து வெட்டி நிறுத்தி அதை கழுவி சுத்தப்படுத்தி எடுத்து வைக்கிறது. என்ன சமையல் பொறுத்து தான் வந்து இந்த காய்கறியை வந்து அந்த ஷேப்பில் வெட்டுவோம். இந்த கேட்டரிங் துறை வந்து 2005 ஆரம்பித்தோம். நிறைய சவாலை வந்து நோக்கி போனோம். ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாடி வந்து தோல்வி தான். ஏன்னா ஆரம்பத்தில் வந்து நம்மளுக்கு இந்த துறையில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அதனால வந்து ஒவ்வொரு தோழியும் வரும்போது நம்ம வந்து கவுண்டர் மெஷர் எடுத்து அதுக்கு வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கை க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இந்த கேட்ரிங் துறையில் கொண்டு வந்தோம். இப்போ நம்ம கேட்ரிங்கில் வந்து இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்காக தான் வந்து செயல்படுத்துகிறோம். ஓகே, மீண்டும் வந்து இந்த வீடியோ சம்மந்தமாக பற்றி பேசலாம். இந்த காய்கறிலாம் வந்து வெட்டின பிறகு இந்த காய்கறிலாம் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து உப்பு தண்ணியில் வந்து ஊற வச்சு அதை நல்லா கழுவி அலசி எடுத்து வச்சுருவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம சமையல் ஆரம்பிச்சிருவோம். ஒரு ஐட்டம் சமைக்கிற மண்ணுக்கு ஏற்கனவே அந்த ஐட்டமுக்கு எடுத்து வச்ச பொருட்கள்லாம் வந்து நம்ம ஸ்டாண்ட் பை பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரெசிபி பிரகாரம் எல்லா பொருட்களையும் வந்து சமையலில் போடுவோம். இந்த மாதிரி நம்ம அளவு எடுத்து செய்கிறதுனால நம்மளோட டேஸ்ட் வந்து கரெக்டான அளவில் இருக்கும். அது 100 பேருக்கு சமைச்சாலும் சரி இல்லை வந்து 1000 பேருக்கு சமைச்சாலும் சரி டேஸ்ட் வந்து ஓடாது. நம்ம கேட்ரிங்கில் வந்து ஒவ்வொரு ஐட்டமோட ரெசிபியை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுற முன்னுக்கு நம்ம வந்து ஒரு 4-5 தடவை வந்து டேஸ்ட் பண்ணி ஃபைன் டியூன் பண்ணி கரெக்டான அளவு கிடைச்ச கையோட அதே சமயத்தில் அந்த டேஸ்ட்டும் வந்து சரியான டேஸ்ட் கிடைச்ச கையோட தான் நம்ம வந்து ஃபைனலாக வந்து அந்த ரெசிபியை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுவோம். இதில் என்ன அட்வான்டேஜ்னால் யார் வேணாலும் வந்து சமைச்சிடலாம். இதில் முக்கியமானது வந்து
இந்த ஸ்டெப் மட்டும் அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அவங்களுக்கு இந்த சமையல் வந்து சூப்பராக வந்துடும். கடைசியாக வந்து இவெண்ட் பிளேஸ் தான். இவெண்ட் பிளேஸ்க்கு போன கையோட வந்து புஃபே ஸ்டேஷனை வந்து இந்த மாதிரி நம்ம செட்டப் பண்ணிடுவோம். புஃபே ஸ்டேஷனை வந்து செட்டப் பண்ண பிறகு சமைச்ச சாப்பாட்டெல்லாம் வந்து புஃபே ட்ரேயில் போட்டு ஃபில் பண்ணிடுவோம். எல்லா சாப்பாட்டும் ஃபில் பண்ண பிறகு கஸ்டமர் சொன்ன டைமில் வந்து சாப்பாட்டை தந்துடுவோம். அதுக்கப்புறம் ஈவெண்ட்க்கு வந்த கேஸ்லாம் வந்து சொந்தமாக போட்டு சாப்பிட்டுக்குவாங்க. இப்படி தான் ஒவ்வொரு ஈவெண்டோட ஃபுட் கேட்டரிங்கும் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நடத்திட்டு வரோம். இப்படி தான் பல வருஷமாக நம்மளோட கேட்டரிங்கை வந்து நடத்திட்டு வரோம். லாஸ்ட் மினிட் ஆர்டர்ஸ் வந்து நம்ம கேட்டரிங்கில் எடுக்க மாட்டோம். மினிமம் ஒரு 2 வாரம் முன்னுக்கு அவங்க சொன்னாங்கன்னா கண்டிப்பாக எடுப்போம். ஏன்னா நம்ம நார்மலி வந்து ஒரு ஈவெண்ட் நடத்துகிறோன்னா நம்ம ஏர்லியாக பிளான் பண்ணுவோம். அதனால தான் இந்த லாஸ்ட் மினிட் ஆர்டர்ஸ்லாம் எடுக்க மாட்டோம். ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். மீண்டும் இன்னொரு புது வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.